மூஞ்சில சவக்களை வீசுது. நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? இன்னுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். என்னது மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. 2 பேர் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்கு ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது? சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற. நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கிறான்? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கிறான். அடிக்கணும்னு சொல்லணும், வடிக்கணும்னு சொன்னாரு.